இங்கு கூடியிருக்கும் அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். என் பேர் பூரணி, நிறுவனர் தி பென் கலெக்டிவ். இன்னைக்கு தி பென் கலெக்டிவ் அப்படின்றது வந்து ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனம். பெண்களுடைய அரசியல் பிரதிநிதித்துவத்துக்காக வேலை பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு. ஸோ அந்த அமைப்பின் சார்பாக தேன்கூடு அப்படின்ற ஒரு முன்னெடுப்பு வந்து நாங்கள் முன்னெடுத்திருக்கிறோம். ஸோ அது தொடர்பாக இன்னைக்கு ஒரு ப்ரீஃப் கொடுக்கறதுக்காக தான் இந்த ஒரு கூட்டம். இப்போது 1992-93 நமக்கு 73வது 74வது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் மூலமாகவே வந்து பெண்களுக்கு உள்ளாட்சி அமைப்புகளில் 50% வந்து இடஒதுக்கீடு நமக்கு சட்டப்பூர்வமாக வந்து வழங்கப்பட்டிருக்குது. 33%. அதுக்கப்புறம் 2016 நமக்கு 50% வந்து இடஒதுக்கீடு இருக்குது தமிழ்நாட்டில். ஆனாலும் இப்போது பார்த்தீங்கன்னா சர்பஞ்ச் பற்றி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போது பெண்களுக்கு பதிலாக வந்து அவர்களுடைய கணவன்மார்களோ இல்லாட்டி தந்தைமார்களோ வந்து அதிகாரத்தில் அமரக்கூடிய ஒரு அவல நிலை வந்து இன்னைக்கு வரைக்கும் நீடிச்சுட்டு இருக்குது. இன்னைக்கு 2026 இருக்கிறோம். இன்னைக்கு வரைக்கும் சட்டப்பூர்வமாக அரசியலமைப்பு வந்து கொடுத்தாலும் பெண்களால் முழுசாக வந்து அவங்களுடைய அதிகாரத்தை வந்து பயன்படுத்த முடியாத நிலை வந்து தொடர்றதை நம்ம பார்க்குறோம். அதையும் தாண்டி இப்போ 50% உள்ளாட்சி அமைப்புகளில் இருந்தாலும் சட்டமன்றத்திலையும் பாராளுமன்றத்திலையும் அதே அளவுக்கு பெண்களுடைய பிரதிநிதித்துவம் இருக்கா அப்படின்னு பார்த்தா அதுவும் இல்லை. நியாயப்படி உள்ளாட்சியில் இருக்கிறாங்க அப்படின்னா இப்போ அடுத்தடுத்து வந்து அவங்க சட்டமன்றத்துக்கோ இல்லாட்டி நாடாளுமன்றத்துக்கோ போகிறதா வந்து ஒரு லாஜிக்கலான ஒரு டிரான்சிஷனாக இருக்க முடியும். ஆனால் அந்த நிலையும் இல்லாததை நம்ம பார்க்குறோம். வெறும் தமிழ்நாடு சட்டமன்றத்தில் வந்து 5% தான் வந்து பெண்கள் எம்எல்ஏவாக இருக்கிறாங்க. நாடாளுமன்றத்தில் 13.6% பெண்கள் தான் வந்து எம்பிஸாக இருக்கிறாங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது இந்த 2 பிரச்சனைகளுக்கும் காரணம் வந்து பல்வேறு காரணங்கள் இருக்குது. ஸ்ட்ரக்சரலாகவே அரசியல் அனுபவமின்மை, அரசியல் வந்து பெண்களுக்கான ஒரு தளமாக இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு நிலை வந்து இருக்குது. அதை தவிர வந்து சாதி பாலின பாகுபாடு, ஆணாதிக்க சமுதாயத்தில் இருக்கக்கூடிய இந்த பவர் அப்படின்ற விஷயம் வந்து பெண்களுக்கு அவ்வளோ சீக்கிரத்தில் கிடைக்க முடியாமல் இருக்கிறது. பெண்களுக்கு வந்து அரசியல் சம்பந்தமான அந்த நாலேஜ், அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கான இடங்கள் கம்மியாக இருக்குது. இப்படின்றது எல்லாமே வந்து இந்த பிரச்சனைகளுக்கு வந்து கான்ட்ரிபியூட் பண்ணக்கூடிய விஷயங்களாக இருக்குது. ஸோ இந்த அடிப்படையில் இந்த 2 பிரச்சனைகளையும் தீர்க்கிறதுக்கான ஒரு முதல் படியாக தான் வந்து இந்த தேன்கூடு அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து நாங்கள் பார்க்குறோம். ஸோ தேன்கூடு அப்படின்றது வந்து இப்போ 2026 நடக்க இருக்கிற உள்ளாட்சி தேர்தலில் போட்டியிடணும்னு விருப்பப்படுற ஒரு 100 பெண்களுக்கான கட்டணமில்லாத ஒரு அரசியல் பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல். ஸோ இந்த 100 பெண்கள் வந்து எந்த கட்சியை சார்ந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கலாம். அதே மாதிரி சுயேட்சையாக கண்டெஸ்ட் பண்ணுறவங்களாக வேணாமானாலும் இருக்கலாம். எந்த ஒரு வயது வரம்பும் வந்து இதுக்கு கிடையாது. அரசியல் முன் அனுபவமும் வந்து அவசியம் கிடையாது. ஸோ அதில் வந்து இவங்க ஒரு 100 பெண்கள் மற்றும் திருநங்கைகளுக்கும் வந்து இந்த அரசியல் பயிற்சி கொடுக்குறோம். ஸோ தேன்கூடு மூலமாக என்ன பயிற்சி கொடுப்போம் அப்படின்னா, அடிப்படையிலேருந்து அவங்களுக்கு முதல்ல நிர்வாகம்னா என்ன, ஒரு டெமோக்ராட்டிக் சிஸ்டமில் இந்தியாவில் வந்து தேர்தல் முறை எப்படி நடக்குது, அரசோட அந்த ஸ்ட்ரக்சர் பற்றி சொல்கிறதுல ஆரம்பித்து ஒரு சமுதாயத்தோட பிரச்சனைகளை வந்து எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கணும், அந்த சமுதாயத்துக்கான பிரச்சனைகளை தீர்க்கிறதுக்கான வழிமுறைகள் என்ன, ஒரு சமூகத்தோட தலைவராக, வெறும் அரசியல் பயிற்சினா வந்து நமக்கு பிரச்சாரம் அதை பற்றி மட்டும் சொல்லிக் கொடுக்காம சமூகத்துக்கான தலைவராக எப்படி இருக்கணும், அதுக்கான பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய தலைவராக எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சமூகம் சார்ந்த ஒரு பயிற்சியாக வந்து இந்த பயிற்சி இருக்க போகுது. அதை தவிர வந்து அரசியல் பிரச்சாரம் எப்படி பண்ணணும், அரசியலுக்கு வந்து நிதி எப்படி திரட்டணும், பெண்களுக்கு வந்து ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸ் இல்லாததே வந்து அவங்கள நீண்ட காலம் வந்து அரசியல்லேருந்து தள்ளி வச்சிருக்கு. அப்போ அந்த கட்டத்தில் எப்படி வந்து நிதி திரட்டணும் அப்படின்றத பற்றி, ஸோ இது எல்லாத்தையுமே வந்து சொல்லித்தரக்கூடிய ஒரு பயிற்சி தான் வந்து இந்த தேன்கூடு அப்படின்ற பயிற்சி. இந்த தேன்கூடு அப்படின்ற பயிற்சி வந்து ஒரு குறிப்பிட்ட பயிற்சி கிடையாது. அது வந்து ஃபேஸ்டாக நடக்க போகுது. அதாவது முதல்ல வந்து ஒரு 5 நாள் இம்மாசிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அதில் வந்து அவங்க வந்து தங்கியிருந்து அனுபவபூர்வமாக அரசியல் தலைவர்கள், ஆக்டிவிஸ்ட், சிவில் சொசைட்டி குரூப்ஸ், பொலிட்டிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ் இவங்க கிட்டேருந்துலாம் வந்து சப்ஜெக்ட் நாலேஜை கற்றுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதை தாண்டி வந்து ஃபீல்டு விசிட்ஸ் இருக்குது, கள அனுபவங்கள் இருக்குது. அதை தாண்டி வந்து சிவிக் என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ எப்படி வந்து தலைவர்கள் வந்து சமூகத்துக்கான விஷயங்களை செய்கிறாங்க, கம்யூனிட்டி ட்ரஸ்ட் எப்படி பில்ட் பண்ணுறாங்க அப்படின்ற அடிப்படையில் ஒரு ஆர்டிஐ மனு எப்படி எழுதணும், ஒரு கிரீவன்ஸ் ரிட்ரஸல், ஒரு சிஎம் செல்லை எப்படி உபயோகப்படுத்தணும், இந்த மாதிரி விஷயங்களையும் வந்து அவங்களுக்கு நம்ம சொல்லித்தர போகிறோம்.
அது முடிச்சிட்ட பிறகு அவங்களுக்கு 1:10 அப்படின்ற ரேஷியோவில் இப்போது 100 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அதில் ஒரு 10 பெண்களுக்கும் வந்து ஒரு மென்டார் அப்படின்ற அடிப்படையில் அவங்களுக்கு பர்சனலைஸ்டாக கேம்பெயின் முடிகிற வரைக்கும் அவங்க வந்து ஒரு தேர்தலில் போட்டிட்டு அவங்க கண்டெஸ்ட் பண்ணி முடிக்கிற வரைக்கும் வந்து அவங்களுக்கான பர்சனலைஸ்டு கேம்பெயின் ஸ்ட்ராட்டஜைஸ் பண்ணி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கான வழிகாட்டுதல் கொடுக்கறதுக்கு மென்டார்ஷிப்பும் வந்து நம்ம தரப்போகிறோம். ஸோ இது எல்லாமே வந்து தொடர்ச்சியாக பார்த்தோம்னா ஒரு 6 மாத கால இடைவெளியில் வந்து நடக்க போகுது. இதுதான் வந்து இந்த ட்ரைனிங்கோட ஒரு ஸ்ட்ரக்சர். ஸோ இந்த தேன்கூடு ப்ரோக்ராமை வந்து நம்ம வெறும்னா ஒரு அரசியல் பயிற்சியாக மட்டும் பார்க்கல. நான் முன்னாடி சொன்ன மாதிரி 1993 வந்து நம்ம பிரதிநிதித்துவம் கொடுத்துட்டோம். அப்போ வந்து அது வெறும்னா ஒரு பெயரளவிலான ஒரு பிரதிநிதித்துவமாக மட்டும் இருந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அது வந்து எப்போ ஒரு அர்த்தமுள்ள ஒரு லீடர்ஷிப்பாக மாறும் அப்படின்னா அவங்களுக்கு உண்டான அரசியல் அறிவும் ஸ்கில்ஸும் அவங்களுக்கு கிடைச்சி அவங்களாலேயே தன்னிச்சையாக செயல்பட முடியுது, தன்னிச்சையாக வந்து முடிவுகள் எடுக்க முடியுது அப்படின்னா தான் வந்து அந்த பிரதிநிதித்துவத்துக்கு ஒரு அர்த்தமுள்ள பிரதிநிதித்துவமாக மாறும். ஸோ அப்போ அதை நோக்கின ஒரு பயணமாக தான் வந்து இந்த தேன்கூடு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து நம்ம பார்க்குறோம். இந்த தேன்கூடோட நோக்கம் வந்து என்னன்னா, நாற்காலிகள் ஏற்கனவே வந்து இங்கே இருக்குது. 50% இடஒதுக்கீடு மூலமாக நாற்காலிகள் இருக்குது. ஆனால் தலைவிகள் வந்து எங்கே அப்படின்றதான் எங்களுடைய கேள்வியாக வந்து முன் வைக்கிறோம். அப்போது அதுக்கான தலைவிகள் வந்து இந்த நாற்காலியை நோக்கி நடப்பதற்கான ஒரு பாலமா அப்படிதான் வந்து இந்த தேன்கூடு அப்படின்ற ஒரு திட்டத்தை வந்து உங்கள் எல்லார் முன்னாடியும் வந்து முன் வச்சு இந்த 100 பெண்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு ஆதரவை வந்து உங்ககிட்டேருந்து இங்கே கேட்குறோம். நன்றி. இது வந்து சட்டமன்ற தேர்தலுக்கானது கிடையாது, உள்ளாட்சி தேர்தலுக்கானது. இப்போ உள்ளாட்சி தேர்தல் வந்து சட்டமன்ற தேர்தல் முடிஞ்சு இந்த வருட கடைசியில் நடக்கும்னு எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த தேர்தலில் ஏற்கனவே 50% பெண்களுக்கு இடஒதுக்கீடு இருக்குது. அதனால் எப்படி இருந்தாலும் பெண்கள் வந்து போட்டியிட போகிறாங்க. போட்டியிடும் போது இன்னும் நல்லா அவங்களுக்கான கெப்பாசிட்டிஸ் அவங்க வளர்த்துக்கிட்டு போட்டியிட்டாங்கன்னா அவங்களோட அதிகாரத்தை அவங்களால முழுமையாக செயல்படுத்த முடியும் அப்படின்ற ஒரு கான்டெக்ஸ்டில் தான் வந்து இந்த பயிற்சி நம்ம கொடுக்குறோம். உள்ளாட்சிக்காக ஸ்பெசிஃபிக்காக, ஆமாம், பிரத்யேகமாக உள்ளாட்சிக்காக. அந்த 100 பேர் அப்படின்றது வந்து நான் முன்னாடி சொன்ன ஒரு சில க்ரைட்டீரியா இருக்குது. ஸோ இதுக்கு வந்து நம்ம அவுட்ரீச் வந்து வெவ்வேறு வகைகளில் பண்ணிகிட்ருக்குறோம். ஏற்கனவே பெண்கள் சம்மந்தமாக, அப்புறம் வந்து உள்ளாட்சி அளவில் வேலை பார்க்கக்கூடிய சிவில் சொசைட்டி குரூப்ஸ், என்ஜிஓஸ் மூலமாக எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லையுமே வந்து ரீச் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். அதை தவிர முக்கால்வாசியான அரசியல் கட்சிகளுக்கும் கட்சி ஆஃபீஸுக்கும் போயிட்டு நம்ம பாம்ஃப்ளெட்ஸ் கொடுத்து அவங்கக்கிட்டையும் வந்து நம்ம இந்த அவுட்ரீச்சை வந்து மக்கள்கிட்ட எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்கிறோம். அதை தாண்டி அரசியல் தலைவர்கள் நிறைய பேரை வந்து சந்தித்து நம்ம ரீச் அவுட் பண்ணோம். சோஷியல் மீடியாவில் ரீச் அவுட் பண்ணிகிட்ருக்கோம். இதை தவிர வந்து செல்ஃப் ஹெல்ப் குரூப்ஸு, கம்யூனிட்டி குரூப்ஸ், யூத் குரூப்ஸு, காலேஜஸ்ஸு, இவங்க மூலமாகவும் வந்து நம்ம அவுட்ரீச் வந்து நம்ம எடுத்துகிட்டு போயிட்டுருக்குறோம். இந்த 5 நாள் பயிற்சி அப்படின்றது வந்து சென்னையில் நடக்கும். அதுக்கு முன்னாடி வந்து மற்றபடி நம்ம ஓரியன்டேஷன் ரீஜனல் லெவலில் ஒரு சில ட்ரைனிங்ஸ் நடக்கும். அது வந்து இப்போது நம்ம போயிட்டு அங்கே நம்ம டீம் போயிட்டு ரீஜனல் லெவலில் நடத்துகிற மாதிரி இருக்கும். மற்றது வந்து இணைய வழி ரீதியாகவும் நடத்துகிற மாதிரியும் இருக்கும். புரியல? தமிழ்நாடு ஃபுல்லாக. தமிழ்நாடு ஃபுல்லாக. வணக்கம். இதை வந்து பெண் கலெக்டிவோட ஒரு நிகழ்வாக பார்க்காம ஜனநாயகத்தில் ஒரு முக்கியமான நிகழ்வாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருக்குதுன்னு தான் நாங்கள் இங்கே நினைக்கிறோம். என்னென்னா, நம்ம ஒரு ரிசர்வேஷன்னு சொல்லி 50% கொடுத்துட்டோம் பெண்களுக்கு. ஆனால் அதில் எப்படிப்பட்ட பெண்கள் வராங்க, அவங்க வந்தோடனே அவங்களோட ஆளுமை எப்படி இருக்குது, அவங்க அரசியல் பயணத்தில் எப்படி இருக்காங்கங்கிறது ஒரு பெரிய நகைச்சுவைக்குரிய விஷயமாகவே நிறைய பேர் அதை பார்க்குறாங்க. ஏன்னா அவங்களுக்கு அவங்கள வந்து இவ்வளோ வருஷமாக ஒரு அப்ரெஸ் பண்ணி வச்சுருந்த ஒரு இனம், ஒரு பெண் இனத்தை கொண்டு வந்து நீங்கள் ஒரு அதிகாரத்தில், ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வச்சுட்டு அவங்களுக்கு தேவையான எந்த இதையும் சமுதாயமும் கொடுக்கல, அரசியலும் கொடுக்கல. அப்போ அவங்களோட ஃபங்க்ஷன் எப்படி பெட்டர் ஆகும் அப்படின்னு பார்க்குறது வந்து நம்ம இத்தனை வருஷமாக இதற்கான வேலைகளை செய்யாமல் இருந்தது தான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது.
அப்போ அந்த பெண்களை வந்து அரசியல் படுத்துறதுக்கோ இல்லை அரசியல் அமைப்பில் வந்து அவங்கள சரியாக சமமாக வேலை செய்கிறதுக்கான அவங்களுக்கான அந்த ட்ரைனிங் கெப்பாசிட்டி பில்டிங் இது வரைக்கும் அரசே செஞ்சுருக்கணும். எந்த அரசாக இருந்தாலும், ஒன்றிய அரசாக இருந்தாலும் சரி, இல்லை மாநில அரசாக இருந்தாலும் சரி, அதை பண்ணியிருக்கணும். எங்கேயுமே இது பெரிய அளவில் நடக்கலைங்கிறது தான் ஆச்சரியமான விஷயம். அப்படி இருக்கும்போது பெண் கலெக்டிவ் மாதிரி ஒரு அமைப்பு இதை யோசித்து பெண்களை வந்து வெறும் ரிசர்வேஷன் கொடுத்தா பத்தாது, அதுக்காக அவங்கள தயார்படுத்துகிற தேவை நிறையா இருக்குது அப்படிங்கிற அந்த ப்ராக்சி பிரசிடென்ட், பஞ்சாயத்து பிரசிடென்ட்டு, இவங்க ஹஸ்பண்ட் தான் பிரசிடெண்ட்டாக வர வேண்டியவர், இவங்க சும்மா உட்கார வச்சுட்டு அவர் தான் எல்லாம் நடத்துவார் அப்படிங்கிறத நம்ம நிறைய இடங்களில் பார்க்குறோம். அதை தடுக்கணும், அதை மாற்றணும். அந்த விமனுக்கு வந்து ஒரு எம்பவர்மெண்ட் கொடுத்து அவங்களே சுயமாக ஒரு மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு பிரதிநிதியாக வேலை செய்கிறதுக்காக அவங்கள தயார்படுத்தணுங்கிறது தான் இந்த பயிற்சியோட. கரெக்ட் அந்த மாதிரி தான். ஏன்னா இது ஒன்லி ஃபார் ரூரல் கிடையாது, அர்பனுக்கும் சேர்த்து தான். ஸோ தமிழ்நாடு ஃபுல்லாக இது வந்து இது ஒரு பெரிய மாடலாக இந்தியாவுக்கே பார்க்கலாம். இங்கே தமிழ்நாட்டில் நம்மளால் பண்ண முடிஞ்சு இதை கொண்டு வர முடியும்னா அதுக்கு தேவை அந்த 100 பெண்களை முதல்ல நம்ம சரியான பெண்களை, அந்த அரசியல் ஆர்வம் உள்ளவங்களை, எலெக்ஷனில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்களை நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறது தான் கீ இங்கே. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த இடத்துல தான் உங்களோட ஒத்துழைப்பு ரொம்ப தேவை. இது வந்து ஒரு சாதிய ஆணாதிக்க கட்டமைப்பை தாண்டி இன்னொரு முக்கியமான விஷயம் நான் இங்கே என்ன பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன்னா, ஒரு குடும்ப அரசியலை உடைக்கிறதுக்கு கூட இது ஒரு முக்கியமான பயிற்சியாக ஒரு இனிஷியேட்டிவாக அமையும். ஏன்னா இந்த சில இடத்துல வந்து அரசியலில் மேலே வேலை செய்கிறதுக்கு ஒரு அரசியல் குடும்ப பின்னணியிலேருந்து வர்ற பெண்களால் ஓரளவுக்கு செய்ய முடியும். பட் புதுசாக ஒருத்தர் அரசியல் தளத்துக்குள்ளே ஒரு பெண் வராங்கன்னா அவங்களால அது இவ்வளோ நாள் வரைக்கும் அது ஒரு பெரிய சப்போர்ட் சிஸ்டமே இல்லாமல், ஒரு ட்ரைனிங்கே இல்லாமல் இருந்தவங்களுக்கு இது ஒரு பெரிய பலமாக இருக்கும். ஸோ குடும்ப அரசியலை தாண்டி புதுசாக இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நான் ஸ்டெப் இன் பண்ணுறேன் ஒரு அரசியல் தளத்துக்குள்ளே அப்படிங்கிற ஒரு பெண்ணுக்கும் இது வந்து ரொம்ப முக்கியமான பயிற்சியாக அமையும். அதனால் உங்கள் சப்போர்ட் எல்லாம் ரொம்ப தேவை. பேசுகிறீங்களா? தேங்க்யூ. இப்போ இந்த தேன்கூடு அப்படின்ற ஒரு திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மேஜராக இப்போ நான் சொன்னேன் இல்லையா, இந்த இம்மர்சிவ் ட்ரைனிங் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பயிற்சிக்கான நமக்கு நிதியுதவி வந்து ஹார்வர்ட் கென்னடி ஸ்கூல் அவங்க வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இது ஒரு ஃபெலோஷிப் மாடலில் பெண் கலெக்டிவ் அமைப்புக்காக வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதை தாண்டி இப்போ நம்ம பண்ணிகிட்டு இருக்கிற நிறையா இந்த அவுட்ரீச் விஷயங்கள் அதுக்கு எல்லாமே வந்து நம்ம க்ரௌட் ஃபண்டிங் மூலமாக தான் வந்து பண்ணிகிட்ருக்குறோம். எந்த ஒரு தன்னார்வ தொண்டு நிறுவனமும் பண்ணுற மாதிரி பப்ளிக் கிட்டேருந்து வந்து நம்ம டொனேஷன்ஸ் வாங்குறது, அவங்க கிட்டேருந்து வந்து க்ரௌட் ஃபண்டிங்காக காசு மொபிலைஸ் பண்ணி தான் பண்ணுறோம். பட் கோராக வந்து ப்ரோக்ராம்க்கு சப்போர்ட் பண்ணுறது, நமக்கு அகாடமிக் பார்ட்னராகவும் இருக்கிறது வந்து இந்த திட்டம் வந்து நம்ம சும்மா பொதுவாகவும் பண்ணிட்டு போகலை. இதோட தாக்கம் எப்படிப்பட்டதாக இருக்குது, உண்மையிலேயே இந்த திட்டம் மூலமாக வந்து பெண்களுடைய அரசியல் இதில் பங்கேற்பில் வந்து மாற்றம் இருக்குதா, அவங்களால பெட்டராக செயல்பட முடியுதா அப்படின்றதையும் வந்து நம்ம மெஷர் பண்ணுறோம், மதிப்பீடு பண்ணுறோம். அந்த மதிப்பீடு பண்ணுறதுக்கும் வந்து நமக்கு பார்ட்னராக இருக்கிறது வந்து ஹார்வர்ட் கென்னடி ஸ்கூல். இதுதான் முதல். இதற்கு முன்னாடி நம்ம பெண்கள் வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு வந்து நிறையா ட்ரைனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது கவர்மெண்ட்டும் சரி, ஆர்கனைசேஷன்ஸும் சரி. பட் இதுக்கு வரத்துக்கு முன்னாடியே எலெக்ஷனில் கண்டெஸ்ட் பண்ணுறதுக்கோ இல்லாட்டி வந்து நம்ம இந்த மாதிரி ஒரு சிறப்பாக செயல்படணும் அப்படின்றதுக்காகவோ ப்ரிப்பரேட்டரியாக வந்து ஒரு பயிற்சி அப்படின்றது எனக்கு தெரிந்த அளவில் எங்கேயும் பெரிய அளவில் நடத்தப்பட்டதில்லை. இதெல்லாம் மீறி எப்படி நீ பெண்களை தேர்ந்தெடுத்து இந்த ப்ரோக்ராமுக்கு கொண்டு வந்து அதை வந்து நடந்து சாத்தியமா? நான் சுருக்கமாக சொல்லிடுறேன். ரொம்ப முக்கியமான கேள்வி தான் அது. நீங்கள் சொல்கிற மாதிரி சாதிய சிக்கல்கள் இருக்கக்கூடியது, உள்ளூர் அளவில் எப்படி வந்து இந்த பெண்களை நீங்கள் தயார்படுத்துவீங்க, அடையாளம் கண்டுபிடிப்பீங்க அப்படின்றது. நான் இங்கே நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறது ஒரு முக்கியமான விஷயம். ஜேசு மேரின்னு ஒரு பெண் தலைவர் இருந்தாங்க. இந்த சட்டம் வந்தபோது 1996 புதிதாக தமிழ்நாட்டில் வந்த பல ஊராட்சி தலைவர்களில் அவங்க ரொம்ப முக்கியமாக இன்றைக்கும் நம்ம பேசுவதற்கான காரணம், அவங்க ஊரில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் முதுகுளத்தூர் ஒன்றியத்தில் நிலத்தடி நீர் உப்பாக இருக்குன்றதுக்கு ஒரு தீர்வு கண்டுபிடிக்கணும். பெண்கள் பெரும்பான்மையாக கிராமத்தில் இருக்கிற பெண்கள்
குடிக்க தண்ணி இல்லாமல், பயன்படுத்துறதுக்கு தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்கன்ற போது அது மழைநீர் சேகரிப்பு முறையை அவங்க முதல்ல தமிழ்நாட்டில் ஒரு ஊராட்சி அளவில் கொண்டு வந்தாங்க. ஊராட்சி முழுக்கக்கூடிய கட்டடங்கள், வீடு, குளம் தூர்வாடுறது அப்படின்னு மழைநீர் சேகரிப்பு முறையை கொண்டு வந்து அன்னைக்கு முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா அவர்கள் தமிழ்நாடு முழுக்க மழைநீர் சேகரிப்பை கண்டிப்பாக அரசு அலுவலகங்கள்லையும், தனியார் வீடுகள்லையும், நிறுவனங்கள்லையும் கொண்டு வரணும் அப்படின்றதுக்கான ஒரு ஊக்கமாகவும் உதாரணமாகவும் இருந்தது ஜேசுமேரி அவர்களின் நடவடிக்கை. இது ஏன் நம்ம இங்கே சொல்கிறோம் அப்படின்னா, பெண் தலைவர்கள் வரணும் அப்படின்றது சமூக மாற்றத்திற்கான ஒரு முக்கியமான விஷயமாகவும் நம்ம பார்க்கணும். ஆண்களுக்கு பதிலாக பெண்கள் வர்றாங்கன்ற அளவில் மட்டும் இல்லை, அதுவும் முக்கியம். ஆனால் பெண்கள் அந்த இடத்தில் வந்தாங்கன்னா எந்த விஷயத்தை தலைமை முக்கியமாக பார்க்குறாங்க, அங்கே குடிக்க தண்ணி, குழந்தைகளுக்கான ஆரோக்கியம், பள்ளிக்கூடம் அப்படின்ற விஷயத்தை பெண் தலைவர்கள், பெண் பிரதிநிதிகள் முக்கியமாக பார்க்குறாங்க அப்படின்றது நிறைய ஆய்வுகளில் வந்திருக்குது. அப்போ ஆண் தலைவர்கள் பெரும்பாலும் கட்டடங்கள், கான்ட்ராக்டு அந்த மாதிரியான விஷயங்களில் கவனம் செலுத்தும் போது பெண் தலைவர்கள் சமூக மேம்பாட்டுக்கான பணிகளை முன்னெடுக்கிறாங்கன்றது நம்ம கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. இன்றைக்கி தமிழ்நாட்டில் இந்த உள்ளாட்சிகள், குறிப்பாக ஊரக உள்ளாட்சின்னு வச்சுக்கோங்களேன், கிட்டத்தட்ட 1,18,000 பிரதிநிதிகள் இருக்கிறாங்க. 1-2 பிரதிநிதிகளுக்கான பிரச்சனைகள் பற்றி நம்ம இங்கே பேசலை. 1,18,000 பிரதிநிதிகளில் 50 விழுக்காடு 50% பெண்களாக இருக்க போகிறாங்க. உங்களுக்கு தெரியும், 1,18,000 50%னா 59,000 பெண் பிரதிநிதிகள் இந்த தேர்தலில் வரப்போகிறாங்க. அவங்க எப்படியானவர்களாக வர சூழ்நிலையை ஏற்படுத்தணும் அப்படின்றதுக்கான ஒரு முக்கியமான பயிற்சியாக தான் இந்த பெண் கலெக்டிவ் இருக்குது. பல சமயங்களில் நம்ம எல்லாருமே கேட்குறோம் இல்லையா, ஊரில் பெண்களுக்கு பதிலாக ஆண்கள் தான் செயல்படுறாங்க, ப்ராக்சியாக இருக்கிறாங்கன்னு. இது திட்டமிட்டே நடக்குது அப்படின்றதும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பெண்கள் வரக்கூடாதுன்றதோ, பெண்கள் கொடுக்க வாய்ப்பு ஆண்கள் பயன்படுத்துகிறாங்கன்றதோ, இல்லை பெண்களுக்கு கொடுத்த மாதிரி வாய்ப்பு கொடுத்துருக்கிறது ஒன்றும் பெரிய பிரயோஜனம் இல்லை, அவங்க என்ன வாய்ப்பு கொடுத்தாலும் அந்த இடத்துல ஆண்கள் தான் வரப்போகிறாங்கன்ற ஒரு கதையை, ஒரு சூழலை தொடர்ந்து உருவாக்கிக்கிட்டே இருக்கிறது. அதனால் பெண்கள் வருவதற்கான வாய்ப்பு குறைகிறது, இல்லை பெண்களுக்கு அவங்க ஒன்றும் பெருசாக அவங்க செஞ்சிடல அப்படின்ற சூழ்நிலையை உருவாக்குறது அப்படின்றது இருக்கு இல்லைங்களா. அது நம்ம பல சமயங்களில் கேட்குறோம். அது மேயர்லேருந்து, நான் நல்லா கவனிக்க சொல்கிறோம், மேயர்லேருந்து ஒரு ஊராட்சியோடைய வார்டு உறுப்பினர் வரைக்கும் பெண்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயங்களை விமர்சனம் பண்ணுறது தான் இருக்குதே ஒழிய தீர்வு என்னவாக இருக்குது. இப்போ இந்த தேன்கூடுன்றது ஒரு சின்ன முதல் படியாக நம்ம பார்க்குறோம். ஏன்னா பெண்கள் அரசியலில் உள்ள வரும்போது நிறைய சமூக மாற்றம் அங்கே நடக்குது. ஜேசுமேரி அவர்கள் உதாரணம் மாதிரி எண்ணிலடங்காத ஒரு உதாரணங்கள் நம்ம தமிழ்நாட்டில் சொல்ல முடியும். ஆனால் அவங்கெல்லாம் போராடி, இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி இந்த சமூக சாதிய ஆணாதிக்க போராட்டங்களை தாண்டி தான் அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் எண்ணிக்கை அதிகமாச்சானா அதிகமாகலை. அவங்கெல்லாம் ரொம்ப சிரமப்பட்டு ஏதோ அவங்க கணவர் உதவியோட, குடும்பத்தில் இருக்க உதவியோடு அவங்க வந்திருக்கிறாங்க. ஆனால் எல்லா சூழ்நிலையும் எல்லா பெண்களுக்கும், பெரும்பான்மையான பெண்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த ஒரு சூழல் இருக்கான்னா இல்லை. அப்போ படித்து முடிச்சுட்டு இன்றைக்கி ஊராட்சி தலைவராக இருக்கிற நிறையா பெண்கள்கிட்ட நீங்கள் போய் பேசி பாருங்கள், எவ்வளவு சிக்கல்கள், சவால்களை அவங்க சந்திக்கிறாங்கன்னு. அங்கே ஒரு ஊராட்சி செயலாளர் இருப்பார், இந்த பெண் தலைவர் புதுசாக நிர்வாகத்துக்கு வருவாங்க, அவர் 25 வருஷமாக அந்த பஞ்சாயத்து செக்ரட்டரி அந்த ஊரில் இருப்பார். அவரை எதிர்த்து இந்த பெண் வேலை செய்கிறதுன்றது அவ்வளோ சாதாரணம் இல்லை. அங்கே தான் தேன்கூடுன்ற முயற்சி ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது. நிர்வாகம்னா என்ன, பெண் தலைவருக்கு என்ன பிரச்சனை வரும், அரசியல் தேர்தலில் என்ன சிக்கல்கள் வரும், நீங்கள் சீட்டில் உட்கார்ந்த பிறகு எதிர்கொள்ளணும் அப்படின்ற ஒரு திட்டமிட்ட பேக்கேஜ்டு ஒரு ஆண்டுக்கான ஒரு சமூக ஜனநாயக அரசியல் பயிற்சி நடத்துறது அப்படின்றது ஒரு அமைப்பு கையில் எடுத்திருக்குன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். இது முறையாக செய்யும்போது பெண் தலைவர்கள் தாமாக முன் வருவதும், பெண்கள் தாமாக முன் வருவதும், நாளைக்கு அவர்கள் மூலியமாக இன்றைக்கி உள்ளாட்சியில் இருக்கிற நிறையா கோரிக்கைகள் வெளியில் வருவதற்குமான ஒரு தளமாக நிச்சயமாக இந்த தேன்கூடு முயற்சி இருக்கும். இதில் தொலைபேசி எண் இருக்குது, இந்த தொலைபேசி எண், அதே மாதிரி இணையதளம் இருக்குது. இப்போ நம்ம 9629020856 அப்படின்ற ஒரு நம்பர் இருக்கும். உங்களுக்குலாம் இப்போ இந்த பாம்ப்ளெட்ஸ் கொடுக்குறேன், அதில் இந்த நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ இல்லாட்டி ஃபோன்லேயோ விருப்பம் இருக்கிறவங்க தொடர்பு கொள்ளலாம். விருப்பம் இருக்கிறவங்க யாராவது ஒரு நல்ல தலைவராக இருப்பாங்க அப்படின்னு தெரிஞ்சால் இதை நாமினேட் பரிந்துரையும் செய்யலாம் ஒரு நபர். அதுக்கு ஒரு பரிந்துரை விண்ணப்ப படிவம் மட்டும் இருக்குது. அந்த விண்ணப்ப படிவத்தோட லிங்க்கும் நமக்கு இங்கே கொடுத்துருக்கக்கூடிய ப்ரெஸ் ரிலீஸில் அட்டாச் பண்ணியிருக்கோம். நம்பரும் அதே ப்ரெஸ் ரிலீஸ்லேயே இருக்குது.
அதே மாதிரி நம்மளுடைய சமூக வலைதள பக்கங்களும் வந்து இருக்கு. தி பென் கலெக்டிவ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், எக்ஸ் அக்கௌண்ட் இது எல்லாத்துலேயுமே வந்து நம்ம விண்ணப்ப படிவத்துக்கான லிங்க் வந்து இருக்கு. அது மூலமா வந்து அவங்க விண்ணப்பிக்கலாம். யாருக்காவது விண்ணப்பிக்கிறதுல சிக்கல்கள் இருக்கு, ஒருவேளை வந்து எழுத்து படிக்க தெரியாதவங்க அவங்க வந்து இதுல நமக்கு தொடர்பு கொள்ளணும்னாலும் கால் பண்ணாலே வந்து நாங்களே வந்து பதிவு பண்ணி கொடுத்துருவோம், விவரங்களும் சொல்லிடுவோம். பெண்கள் சமூகத்தில் சரி அரசியல் சொல்லி எதிர்கொள்ளக்கூடிய முக்கியமான பிரச்சனை பாலியல் இணைக்கான தாக்குதல், பாலியல் இணைக்கான உளவியல் தாக்குதல். இதை எப்படி எதிர்கொள்வதற்கான பயிற்சி ஏதாவது திட்டங்கள் இருந்தா இல்லை இதுக்கு என்ன மாதிரியான பேசி அதாவது இப்போது சார் சொன்ன மாதிரி வெறும்னா வந்து இந்த பயிற்சியில் வந்து நம்ம ஒரு நிர்வாகம் பற்றியோ இல்லாட்டி வந்து அதிகாரத்துக்கு வந்துட்ட பிறகு அவங்க எப்படி செயல்படணும் அப்படின்றத தாண்டி பெண்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சவால் அப்படின்றது வந்து அவங்களோட வீடு, சமுதாயம், சுற்றி இருக்கிற சமுதாயம் இதுலேருந்து தான் வந்து ஆரம்பிக்குது. அது வந்து இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி பாலியல் துன்புறுத்தலாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி செக்ஷுவலைஸ்டு வகையில் ஒருத்தவங்க ஒரு பெண் தலைவர் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்கள வந்து ஒரு தர்க்க ரீதியாக, கருத்தியல் ரீதியாக வந்து அவங்களோட கருத்தை வந்து எதிர்க்காம நிறைய பேர் வந்து அவங்களோட கேரக்டர் அசாசினேட் பண்ணுறது, இந்த மாதிரி விதத்தில் தான் வந்து பெண் தலைவர்களை அணுகிறத வந்து நம்ம பார்க்குறோம். அது நம்ம உள்ளாட்சி அளவுலன்னு கிடையாது, ஈவன் ஒரு சீஃப் மினிஸ்டராக இருந்தாலும் சரி, இல்லாட்டி வந்து ஒரு மத்திய அமைச்சராக இருந்தாலும் சரி, எம்பியாக இருந்தாலும் சரி, அவங்களுக்கு வந்து இந்த நிலை வந்து இன்னைக்கு வரைக்கும் நடந்துட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. அதை தவிர நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நிதி சம்பந்தமான பிரச்சனைகளும் பெண்களுக்கு இருக்கு. குடும்ப அளவில் வந்து சாதி ரீதியான ஆணாதிக்க சமுதாயம் கொடுக்கக்கூடிய பிரச்சனைகளும் இருக்கு. அப்போ பயிற்சியோட ஒரு முக்கியமான அங்கமே வந்து இதை சுற்றி மட்டும்தான் இருக்க போகுது. முதல்ல வந்து வீடுகளில் எம்பவர்மெண்ட் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எம்பவர்மெண்ட் வந்து வீட்டிலேருந்து தான் வந்து ஸ்டார்ட் ஆகுது. அப்போ இந்த மாதிரி ஒரு பொது வெளிக்கு பப்ளிக் லைஃபுக்கு வரும்போது அவங்கள எப்படி வந்து பாதுகாப்பாக பார்த்துக்கணும் அப்படின்றத தாண்டி அவங்களுக்கு டிஜிட்டலாக இப்போ இன்றைக்கி வந்து டிஜிட்டல் செக்யூரிட்டின்றது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்குது. ஏன்னா நேரில் நம்ம சொல்ல தயங்குற விஷயங்களை கூட வந்து டிஜிட்டல் ஸ்பேசஸில் ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டு போக முடியுது. அப்போ பெண்களுக்கு வந்து பப்ளிக் லைஃப்பில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு வந்து டிஜிட்டல் ஸ்பேசஸில் அதிகமான பாதிப்புகள் வரதையும் பார்க்க முடியுது. அப்போது அவங்க சமூக வலைத்தளங்களில் இயங்கும் போது வந்து என்ன விதமான சட்டங்கள் இருக்குது, என்ன விதமான பாதுகாப்புகள் இருக்குது அப்படின்றதும் சரி, பொதுவாக பெண்கள் அரசியலில் பொதுவெளிகளில் இருக்கும்போது அவங்கள பாதுகாக்கக்கூடிய என்ன விதமான சட்டங்கள் இருக்குது, ஒரு பிரச்சனை வரும்போது அதை வந்து எப்படி அணுகணும் அப்படின்றதுமே வந்து இந்த பயிற்சியோட ஒரு முக்கிய அங்கமாக அடிப்படையாகவே அதுதான் இருக்க போகுது. இப்போ இந்த பயிற்சி வந்து இப்போதான் நம்ம 100 பேர் அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு இதில் தான் இருக்கிறோம். இந்த தேன்கூடுன்றது இதுதான் முதல் முறை நடக்கக்கூடிய ஒரு பயிற்சி. ஸோ இப்போ 100 பேர் அடையாளம் கண்டுபிடிச்ச பிறகு தான் வந்து பயிற்சி தொடங்கும். இதுக்கு முன்னாடி வந்து நம்ம வெவ்வேறு கெப்பாசிட்டிஸில் வந்து இளைஞர்கள் அரசியலில் வரணும் அப்படின்னு விருப்பப்படுற இளைஞர்களுக்கு, பெண்களுக்கு, காலேஜஸில், ஸ்கூல்ஸில் இந்த மாதிரி வந்து நம்ம சின்னதாக வந்து ஒர்க் ஷாப்ஸ்லாம் நம்ம கண்டக்ட் பண்ணியிருக்கோம். பட் தேன்கூடுன்ற பயிற்சி இதான் முதல் முறை நடக்க போகுது. மாநில அளவில் தான்.